அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்ல இருக்கிற மிக முக்கியமான 100 வினாக்கள் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. நான் கண்டினியூஸா போடுற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக சின்சியரா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ரிவிஷன்ஸை கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். கேள்வி நம்பர் 1. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடிமோனையை தேர்வு செய்க. ஆன்சர் இ. கபாடபுரங்களை காலத்தால். கேள்வி நம்பர் 2. மொழி டேஷ் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது. மொழி டேஷ் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது. ஆன்சர் ஆ. பண்பாட்டு பரிமாண. கேள்வி நம்பர் 3. ஒரு இனத்தின் மைய புள்ளியாக விளங்குவது. ஆன்சர் இ. மொழி. கேள்வி நம்பர் 4. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற கவிதை நூல் தொகுக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஆ 2001, ஆப்ஷன் ஆ 2005, ஆப்ஷன் இ 2011, ஆப்ஷன் இ 2015. ஆன்சர் ஆ 2001. கேள்வி நம்பர் 5. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர். ஆன்சர் இ. ரசூல் கம்சதேவ். 16ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற இந்திரனின் நூல். ஆன்சர் ஆ. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். கேள்வி நம்பர் 7. இந்திரன் நடத்திய இதழ்கள். ஆன்சர் ஆ. வெளிச்சம் நுண்கலை. கேள்வி நம்பர் 8. கலைகளின் உச்சம் டேஸ் என்பர். கலைகளின் உச்சம் டேஸ் என்பர். ஆன்சர் இ. கவிதை. கேள்வி நம்பர் 9. கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர். ஆன்சர் இ. பாரதியார். கேள்வி நம்பர் 10. புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் ஆ. வால்ட் விட்மன். கேள்வி நம்பர் 11. புல்லின் இதழ்கள் என்னும் புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆ. வால்ட் விட்மன். கேள்வி நம்பர் 12. வால்ட் விட்மனின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆ. சங்கர் ஜெயராமன். கேள்வி நம்பர் 13. யாருடைய கவிதையை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் மொழி பெயர்த்தார் வே. ஸ்ரீராம். ஆப்ஷன் வால்ட் விட்மன், ஆப்ஷன் ஆ. மல்லார்மே, ஆப்ஷன் இ. பாப்லோ நெருடா, ஆப்ஷன் இ. எர்னஸ்ட் காசிரர். ஆன்சர் ஆ. மல்லார்மே. கேள்வி நம்பர் 14. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்பது. ஆன்சர் இ. மொழிபெயர்ப்பு நூல். கேள்வி நம்பர் 15. உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் என்பது யாருடைய கனவு கவிதை.
ஆன்சர் வால்ட் விட்மன். கேள்வி நம்பர் 16, பொருத்தமானவற்றதை தேர்ந்தெடுக. இதுல பொருத்தமானது எது அப்படின்னா ஆன்சர் ஆதான். சரிங்களா? கேள்வி நம்பர் 17, நன்னூல் ஒரு டேஷ். ஆன்சர் வழிநூல். கேள்வி நம்பர் 18, நன்னூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு. ஆன்சர் கிபி 13. கேள்வி நம்பர் 19, நன்னூலில் உள்ள அதிகாரங்கள் டேஷ். ஆன்சர் எழுத்து நூல், எழுத்துச் சொல். கேள்வி நம்பர் 20, நன்னூல் எழுத்ததிகாரத்தில் இடம்பெறாத இயல். ஆன்சர் இடையியல். கேள்வி நம்பர் 21, நன்னூல் உரை எழுதியவர். ஆன்சர் விசாக பெருமாளையர். கேள்வி நம்பர் 22, சென்னை பட்டினத்தின் கல்வி விளக்க வச்சு கூட்டத்தில் 1834ஆம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட நூல். ஆன்சர் நன்னூல். கேள்வி நம்பர் 23, கன்னடாவில் ஈழத்தமிழரை நினைவுபடுத்தும் வீதி. கன்னடாவில் ஈழத்தமிழரை நினைவுபடுத்தும் வீதி. ஆன்சர் வன்னி வீதி. கேள்வி 24, ஜியு போப் பிறந்த நாடு. ஆன்சர் கனடா. கேள்வி நம்பர் 25, ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூலை எரித்தால் போதும், அவர்கள் அழிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்பதை குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஃபாரன்ஹீட் 451. கேள்வி நம்பர் 26, தமிழர் பாரம்பரிய நாள். ஆன்சர் ஜனவரி 14. கேள்வி நம்பர் 27, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஜியு போப். கேள்வி நம்பர் 28, 1983ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர்கள் குடியேறிய நாடு. 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர்கள் குடியேறிய நாடு. ஆன்சர் கனடா. கேள்வி நம்பர் 29, கடல்புறா என்னும் புதினத்தின் ஆசிரியர். ஆன்சர் சாண்டில்யன். கேள்வி நம்பர் 30, தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லாத இலங்கை தமிழர் பயன்படுத்தும் சொல். ஆப்ஷன் உஞ்ஞனம், ஆப்ஷன் அஞ்ஞனம், ஆப்ஷன் இஞ்ஞனம், ஆப்ஷன் யாங்ஞனம். ஆன்சர் உஞ்ஞனம். கேள்வி நம்பர் 31, நிலை மொழியோடு வந்து சேரும் சொல்லை டேஷ் என்று அழைப்பர். ஆன்சர் வருமொழி. குற்றியலுகரம் டேஷ் வகைப்படும். ஆன்சர் குற்றியலுகரம் 6 வகைப்படும். கேள்வி நம்பர் 33, பின்வரும் சொற்களில் எது தமிழ் சொல்லாகும்? பின்வரும் சொற்களில் எது தமிழ் சொல்லாகும்?
ஆன்சர் இ கோதை. கேள்வி 34 ஞனம் என்னும் சொல் தரும் பொருள். ஆன்சர் ஆ விதம். கேள்வி 35 வாடகை என்பதன் சரியான தமிழ் சொல். ஆன்சர் இ குடிக்கூலி. கேள்வி 36 மண்ணுக்கு வளம் சேர்ப்பது டேஷ். ஆன்சர் இ மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள். இது மூணுமே மண்ணுக்கு வளம் சேர்ப்பது தான். ஸோ ஆன்சர் இவை மூன்றும். கேள்வி நம்பர் 37 கருப்பட்டி, பண கண்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டு பொருட்கள், நேரடி பொருட்கள். இதற்கான ஆன்சர் மதிப்பு கூட்டு பொருட்கள் மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆ ஒன்று மட்டும் சரி. கேள்வி நம்பர் 38 மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது. மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது. ஆன்சர் ஆ வேளாண்மை. கேள்வி நம்பர் 39 உழவு உலகிற்கு அச்சாணி என்று குறிப்பிட்டவர். உழவு உலகிற்கு அச்சாணி என்று குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஆ திருமூலர், ஆப்ஷன் ஆ திருவள்ளுவர், ஆப்ஷன் இ பாரதியார், ஆப்ஷன் இ பாரதிதாசன். ஆன்சர் ஆ திருவள்ளுவர். கேள்வி நம்பர் 40 இயற்கை வேளாண்மையால் புகழ் பெற்றவர். ஆன்சர் இ நம்மாழ்வார். கேள்வி 41 தமிழ்நாட்டின் மாநில மரம். ஆன்சர் இ பனைமரம். கேள்வி நம்பர் 42 ஏழைகளின் கற்பக விருட்சம் என்ற போற்றப்படும் மரம். ஆன்சர் இ பனைமரம். கேள்வி நம்பர் 43 மாட்டுச்சாணம், கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்கச் செய்து உருவாக்குவது டேஷ் எனப்படுவது. ஆன்சர் ஆ தொழு உரம். கேள்வி நம்பர் 44 நெல்லுக்கு ஊடுபயிராக போடுவது. ஆன்சர் இ உளுந்து. கேள்வி நம்பர் 45 உளுந்தின் வேர் முடிச்சுகளில் இருப்பது. ஆன்சர் ஆ நைட்ரஜன். கேள்வி நம்பர் 46 இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய் என்று கூறியவர். ஆன்சர் ஆ மசான புப்பு கோகோ. கேள்வி நம்பர் 47 வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள். ஆன்சர் ஆ மழை பெய்யவில்லை. கேள்வி நம்பர் 48 உலக சிட்டுக்குருவிகள் நாள். ஆன்சர் இ மார்ச் 20. இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி. கேள்வி நம்பர் 49 இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி. ஆன்சர் இ மழை துளி. கேள்வி நம்பர் 50 மலைக்கு ஆதாரம். ஆன்சர் ஆ மரங்கள். கேள்வி நம்பர் 51 தாய் மண்ணின் மார்புகளாக விளங்குபவை.
ஆன்சர் இ. ஆறு, கிணறு, ஊற்று இவை மூன்றுமே தாய்மண்ணோட மார்புலா விளங்குவது. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து இவை அனைத்தும். ஆன்சர் இ. கேள்வி நம்பர் 52. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின என்று பாடியவர்? ஆப்ஷன் முத்துலிங்கம், ஆப்ஷன் ஆ அழகிய பெரியவன், ஆப்ஷன் இ பெரியவன் கவிராயர், ஆப்ஷன் இ இந்திரன். ஆன்சர் ஆ அழகிய பெரியவன். கேள்வி நம்பர் 53. வட ஆரி நாடு எனப்படுவது? வட ஆரி நாடு எனப்படுவது. கேள்வி நம்பர் 53. ஆன்சர் ஆ திருமலை. கேள்வி நம்பர் 54. தென் ஆரி நாடு எனப்படுவது? ஆன்சர் ஆ குற்றாலம். கேள்வி நம்பர் 55. உழவர் உலத்தியரின் வாழ்க்கையை எடுத்துரைக்கும் சிற்றிலக்கியம்? ஆன்சர் இ பல்லு. சரி, பல்லு. கேள்வி நம்பர் 56. வேளாண்மை இலக்கியம் என்று அழைக்கப்படுவது? வேளாண்மை இலக்கியம் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஆ ஒற்றை வைக்கோல் புரட்சி, ஆப்ஷன் ஆ திருக்குறள், ஆப்ஷன் இ குறவஞ்சி, ஆப்ஷன் இ பல்லு. ஆப்ஷன் இ பல்லு ஆன்சர். கேள்வி நம்பர் 57. தாமரை தடாகத்தில் துள்ளி பாய்ந்து விளையாடுபவை? ஆன்சர் ஆ மீன்கள். கேள்வி நம்பர் 58. குற்றாலநாதர் சூடிய மலர்? ஆன்சர் ஆ கொன்றை. கேள்வி நம்பர் 59. வெண்சங்கு என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு? ஆன்சர் ஆ பண்புத்தொகை. கேள்வி நம்பர் 60. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆ பெரியவன் கவிராயர். கேள்வி நம்பர் 61. பல்லு டேஷ் எனவும் வழங்கப்படும்? ஆப்ஷன் ஆ காவியம், ஆப்ஷன் ஆ உழவர் இசை, ஆப்ஷன் இ உலத்திப்பாட்டு, ஆப்ஷன் இ புள்ளிசை. ஆன்சர் இ உலத்திப்பாட்டு. கேள்வி நம்பர் 61. ஈன்ற என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம்? ஆன்சர் ஆ ஈன் பிளஸ் இர் பிளஸ் ஆ. கேள்வி நம்பர் 63. சிற்றிலக்கியங்களின் வகை? ஆன்சர் இ 96. கேள்வி நம்பர் 64. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது? ஆன்சர் ஆ பல்லு. கேள்வி நம்பர் 65. மலரில் ஆரலி இந்துளம் பாடும் மடை இடங்கனி வந்துளம் ஆடும் என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம்? ஆப்ஷன் ஆ மோனை, ஆப்ஷன் ஆ எதுகை, ஆப்ஷன் இ அந்தாதி, ஆப்ஷன் இ உவமை. ஆப்ஷன் ஆ மோனை. கேள்வி நம்பர் 66. ஆடுகம் விரைந்தே என்று முடியும் பாடலில் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிப்பவை? ஆன்சர் இ மலர்கள்.
கேள்வி நம்பர் 67, ஐங்குறு நூற்றின் அடி வரையறை. இதில் வந்து ஐயப்பல்ல ஜான் போட்டுட்டோம், அது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு. கேள்வி நம்பர் 67, ஐங்குறு நூற்றின் அடி வரையறை. ஆன்சர் இ 3 to 6. கேள்வி நம்பர் 68, ஓதலைந்தையார் பாடிய திணை. ஆன்சர் இ பாலை. கேள்வி நம்பர் 69, ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆப்ஷன் ஆ பெருந்தேவனார், ஆப்ஷன் ஆ வரந்தருவார், ஆப்ஷன் இ வரதராசனார், ஆப்ஷன் இ கூடலூர் கிழார். ஆன்சர் ஆ பெருந்தேவனார். கேள்வி நம்பர் 70, ஐங்குறு நூறு என்னும் நூலை தொகுத்தவரும் தொகுப்பத்தவரும் டேஷ். ஆன்சர் இ கூடலூர் கிழா மாந்தரன் சேரலிரும் பொறை. கேள்வி நம்பர் 71, யானை டாக்டர் என்னும் குறும் புதினத்தின் ஆசிரியர். யானை டாக்டர் என்னும் கூறும் புதினத்தின் ஆசிரியர். ஆன்சர் ஆ ஜெயமோகன். 72, விஷ்ணுபுரம் கொற்றவை என்னும் புதினங்களின் ஆசிரியர். ஆன்சர் இ ஜெயமோகன். கேள்வி நம்பர் 73, காட்டின் மூலவர் என்று போற்றப்படுவது. ஆன்சர் இ யானை. கேள்வி நம்பர் 74, டேஷ் என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். ஆன்சர் ஆ வாழ்வு. கேள்வி நம்பர் 75, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று முழங்கியவர். ஆன்சர் இ பாரதியார். கேள்வி நம்பர் 76, கூற்று கோடி என்பது தமிழ் சொல்லாகும். இதனுடைய விளக்கம், கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி, விளக்கமும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆ கூற்றும் சரி, விளக்கமும் சரி. கேள்வி நம்பர் 77, ஓரோலஜி என்பது டேஷ் பற்றிய ஆய்வு. ஆன்சர் ஆ மலை குன்றுகள். கேள்வி நம்பர் 78, திராவிடர்கள் அடிப்படையில் டேஷ் வாழ் மக்கள். ஆன்சர் இ மலைவாழ் மக்கள். கேள்வி நம்பர் 79, திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர். ஆன்சர் ஆ தமிழ் சுவலபில். கேள்வி நம்பர் 80, சேயோன் மேய மைவரை உலகம் என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் இ தொல்காப்பியம். கேள்வி நம்பர் 81, கோட்டா இன மக்கள் வாழும் இடம். ஆன்சர் ஆ நீலகிரி. கேள்வி நம்பர் 82, காவிரி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆ அண்ணாமலையார்.
கேள்வி நம்பர் 83 காவிரி சிந்தை பாடியவர். ஆன்சர் இ அண்ணாமலையார். கேள்வி நம்பர் 84 தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர். ஆன்சர் இ அண்ணாமலையார். கேள்வி நம்பர் 85 கழுகுமலை தலைவன் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் இ முருகன். கேள்வி நம்பர் 86 தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்காற்றில் உள்ள இசை மரபு. ஆப்ஷன் கர்நாடகம் ஆ, ஆப்ஷன் ஆ இந்துஸ்தானி, ஆப்ஷன் இ இந்தளம், ஆப்ஷன் இ காவிரி சிந்து. ஆன்சர் இ காவிரி சிந்து. கேள்வி நம்பர் 87 கழுகாசலபதி என்பதில் குறிப்பிடப்படும் ஊர். ஆன்சர் ஆ கழுகுமலை. கேள்வி நம்பர் 88 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக. இதில் எது பொருந்ததுன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது கரெக்டாக பொருந்தும் அப்படின்னா வெள்ளி வீதியர் குறுந்தொகைன்னு வரும், அண்ணாமலையாருக்கு காவடி சிந்து வரும், வாடிவாசலுக்கு புறநானூறு வரும், இளம் பெருவழுதிக்கு சீசு செல்லப்பான்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் மூணாவது தான் ஆன்சர் இருக்குது. இ ஆ ஆ இதுக்கான ஆன்சர் இதுதான். கேள்வி நம்பர் 89 குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆ 401. கேள்வி நம்பர் 90 உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல். ஆன்சர் இ குறுந்தொகை. கேள்வி நம்பர் 91 நல்ல என்ற அடைமொழியை உடைய 8 தொகை நூல். நல்ல என்ற அடைமொழியை உடைய 8 தொகை நூல். ஆன்சர் ஆ குறுந்தொகை. கேள்வி நம்பர் 92 குறுந்தொகை நூலை தொகுத்தவர். ஆன்சர் ஆ பூரிக்கோ. கேள்வி நம்பர் 93 குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆன்சர் இ பெருந்தேவனார். கேள்வி நம்பர் 94 பாரதம் பாடியவர். ஆப்ஷன் ஆ பூரிக்கோ, ஆப்ஷன் ஆ கபிலர், ஆப்ஷன் இ பெருந்தேவனார், ஆப்ஷன் இ வரந்துருவார். ஆன்சர் இ பெருந்தேவனார். கேள்வி நம்பர் 95 தமிழரின் வாழ்வியல் கருவூலம் விளங்கும் நூல். ஆன்சர் ஆ புறநானூறு. கேள்வி நம்பர் 96 புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆ ஜி.யு. போப். கேள்வி நம்பர் 97 புறநானூறு டாஸ்பாக்களால் ஆனது. ஆன்சர் ஆ அகவற்பா. கேள்வி நம்பர் 98 பெருவழுதி என்னும் பெயர் குறிப்பது. ஆன்சர் ஆ பாண்டியரை. கேள்வி நம்பர் 99 புறநானூறு டேஷ் ஆஃப் ஆண்டு டேஷ் அவர்களால் முதலாக
அச்சில் பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஆ 1894ஆம் ஆண்டு உவேசா அவர்களால் முதலாக அச்சில் பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கேள்வி நம்பர் 100. வாடிவாசல் என்னும் கூறும் புதினத்தின் ஆசிரியர்? ஆன்சர் ஆ சீசு செல்லப்பா. ஸோ நம்ம இது வரைக்கும் 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இருக்கிற மிக முக்கியமான 100 வினாக்களில் பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக டெஸ்ட்டு எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட்.